என கண்பானவர்களே, ஜெபம் என்பது என்ன என்று கேட்டால் அதற்கு ஒரு பதில் சொல்வீர்கள். என்னுடைய தேவை இன்னது என்பதை என் தேவன் புரிந்து கொள்ள, அவர் புரிந்து கொள்ளும்படியாய் ஜெபிப்பது ஜெபம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்கிற தேவனுடைய கேள்விக்கு பதில் என்னுடைய தேவைகளை விளக்கமாய், தெளிவாய், குறிப்பாய் சொல்வது ஜெபம் என்று சொல்லலாம். நீங்கள் உண்மைதான், தெளிவானதுதான், சரியானதுதான். ஆனால் ஜெபத்தை குறித்து இன்னொன்றை பாருங்கள். ஆண்டவர் தேவன் ஏசாயாவை பார்த்து கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று. ஏசாயா 6:8 ஆண்டவருடைய தேவையை புரிந்து, அவருடைய அவசரத்தை புரிந்து அந்த ஏசாயா சொல்லுகிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. காரியம் யாருடைய காரியம்? நமது காரியம். தேவனுடைய காரியம் மட்டுமல்லாது உங்களுடைய, என்னுடைய காரியம். தேவனுடைய தேவையை புரிந்து செயல்படுகிற ஏசாயாக்கள் ஜெபமாந்தர்கள், ஜெப வீரர்கள். நீங்களும் அந்த வரிசையில் ஒருவராய் மாறுவீர்களா? ஆமென்.